ஆதிக்கம் பாதிக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. நாங்க எப்படி வேணா சண்டை போட்டுக்குவோம், எங்களுக்கு கேம். நீங்க ஜட்ஜு. எங்க குற்றங்களை நீங்க குழந்தையா தான் ஹேண்டில் பண்ணணுமே தவிர குதறி எடுக்கக்கூடாது. பட் இன்னைக்கு தேதிக்கு அவர் பிக் பாஸ் அந்த ஹோஸ்ட்னும் போது அவருக்கு ஒரு இது வேணும்ல சார்? இருக்கட்டுங்க, ஒரு ஹோல்டு இருக்கணும். கமல் சார் இருந்தார்ல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரு மாதிரியான ஆட்கள் தங்களையே வேல்யூ பண்ணாதனாலதான் அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இந்த மாதிரி தப்புகளை பண்றாங்க. அதை பேசும்போது எனக்கு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. ஏன்னா உங்களை விடுங்க, நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னே வந்து உட்காந்துருக்க. பட் மிச்சவங்கெல்லாம் வந்து இதை கவனமாக கேட்குறான். பிரவீன் காந்தி சார் இதுமா சொல்ல வராருங்க. உண்மையிலே திவாகர் அவருக்கு வந்து அந்த அந்த இது மாறிடுச்சா ஐடென்டி? அதெல்லாம் மாறாது. அந்த ஒரு இடம் தான் அந்த யூஸ், மிச்சம் எல்லாத்துலேயுமே நான்சென்ஸ். மற்ற கண்டஸ்டன்ஸை விட திவாகர் பரவாயில்லங்கிற ஒரு கருத்தும் வருதுல்ல. அது யாரா இப்போ மேபி நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா மேபி கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கு திவாகரோட என்னை கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் ஓடியான்ட்டேன். தோல்வியாளனா கன்வெர்ட் பண்றாங்க. என்ன சார் உங்களை போய் அனுப்புறாங்க, கஷ்டமா இருக்கு சார். இப்படி வருதுங்க எல்லாம். அப்படியா? ஆமாமா, அப்படியே தவிக்குது. என்ன சொன்னா மக்கள் கிட்ட அப்படியே ஒரு நாட்டு அப்படின்னு அப்படியே சார். ஒரு ஜெனரேஷன் கேப் இருந்துச்சோ? எதை நீங்க ஏஜ்ங்கிறீங்க எனக்கு புரியல. இல்ல ஏஜ்னு சொல்லல, ஜெனரேஷன் கேப்ன்றது அதான் எது ஜெனரேஷன் தாட் process சிலதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெண்களுக்கு எதிராக சில விஷயங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி உண்டாச்சுல. சூப்பர் 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 சூப்பர். கொத்தனாரு மேஸ்திரிலாம் இருப்பாங்கல்ல, அதுலயே பாத்தீங்கன்னா பெண்கள் பாவம் அந்த ஒரு சிம்பிளான வேலையை தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஈவிரக்கம் இருக்குல்லங்க. என் அம்மா அந்த உலகத்துக்கு வந்தது, அவங்க வந்து அதை தான் பார்க்காதீங்க, எங்களுக்கு அந்த ஈவிரக்கம் வேண்டான்ற மாதிரி தானே சொல்றாங்க. நான் பார்ப்பேன் சார், நீங்க அதை ஒத்துக்கலைன்னா அது என் பிரச்சனை இல்லை. வணக்கம் பிரவீன் காந்தி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் இப்பதான் சார் உங்களை லைவ்ல பாத்துட்டு வந்தேன் 24/7ல. அப்படியா? இப்ப இருக்கேன். இருக்கீங்க நீங்க? நான் எங்கேயும் இருக்கிறேன். அந்த இங்கேயும் இருக்கேன், அங்கேயும் இருக்கேன், எங்கேயும் இருப்பேன். திருப்பி நான் என்ன நான் சொன்னா லூசும்பா இல்ல திமிரும்பா. சார் முதல் நாள் நீங்க உள்ள போனீங்க, ஃபர்ஸ்ட் நாளே உங்களோட ரிலேட்டடான ஒரு மீம் ஒன்னு ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? திவாகர் வாட்டர் பிளான் ஸ்டார் வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட அப்படியே பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு, குட் 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 அப்படின்ட்டு அதை கடந்து போறது மீம் பார்த்தேன் சார். லைஃப்ல கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா பிரவீன் காந்தி சார் மாதிரி நம்ம இப்படிதான் அவாய்ட் பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பெண்களுக்கு எதிராக சில விஷயங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி உண்டாச்சுல. அதாவது அவங்க வெயிட் தூக்கணும் அப்படின்னும் போது இல்ல நம்ம பசங்களே பண்ணலாம், அவங்க வேண்டாம், அவங்க கொஞ்சம் அது அதே மாதிரி ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேசுனீங்க. அது விஜய் சேதுபதி சாருமே அட்ரஸ் பண்ணாரு. நீங்க நினைச்சதை கரெக்டா சொன்னீங்களா இல்ல தப்பா கன்வே ஆயிடுச்சா? இதெல்லாம் நடக்கத்தாமா செய்யும். அப்போ என்ன நான் சொல்ல வர விஷயத்தையே அவங்க ஃபர்ஸ்ட் வந்து தப்பான ஆங்கிள் தான் பார்ப்பாங்க. புரியாது யாருக்கும். இந்த தண்ணி கேன் எதுக்கு நாங்க சொன்னோம்னா, அது 500 லிட்டர். அது ஒரு பெண் வந்து அந்த சுபிக்ஷா வந்து பண்ணணும்னு கேட்டாங்க. இல்லம்மா உன்னோட உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க நல்லா தடிமடி மாதிரி நாங்களா இருக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க மிச்ச வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல ஏன் சார் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர வாக்குவாதம் போச்சு. ஃபைன், அது ஓகே, அது வந்து அது பண்ணா. பட் கடைசியில அவங்க வரலையே, வர முடியாது. ஏன்னா இப்போ நீங்க என்னதான் நம்ம பேசினாலும் சார், ப்ராக்டிக்கலா சில வேலைகளை நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, கொத்தனாரு மேஸ்திரிலாம் இருப்பாங்கல்ல, ஒரு அதுலேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் பாவம் அந்த சிம்பிளான வேலையை தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஈவிரக்கம் இருக்குல்லங்க. என் அம்மா நான் அந்த உலகத்துக்கு வந்தது அம்மா. ஆனா அவங்க வந்து அதை தான் பார்க்காதீங்க, எங்களுக்கு அந்த ஈவிரக்கம் வேண்டான்ற மாதிரி தானே சொல்றாங்க. நான் பார்ப்பேன் சார், நீங்க அதை ஒத்துக்கலைன்னா அது என் பிரச்சனை இல்லை, நான் பட் அப்படிதான் பார்ப்பேன். பட் அந்த பெரிய டிபேட் போச்சுல, ஆனா யாருமே பெண்கள் அதுல சூஸ் பண்ண படலையே அந்த டீமுக்குள்ளேயே. ஏன் பண்ணலன்னா அப்படிதான் நடக்கும். அது ஓகே, ஃபைனலா நீங்க ரியாலிட்டிக்கு வாங்க. நீங்க என்ன கேட்டாலும் ரியாலிட்டி என்ன, அதை தடபுடன் இடிச்சு பிடிச்சி ஓடணும். அவனே காலெல்லாம் ஏற்றிக்கிட்டானுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வேலை, அதை நீங்கள் செய்கிற வம்புக்கு செய்கிறன்ட்டு அது பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, உண்மையிலே உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நான் விடிய உட்காந்து நான் வந்து எந்த டைமுக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஓடுங்கடா, அதான் எடுத்துக்க. அதை ஏன் எடுக்கல? அதை எடுத்துருக்கலாம்ல, ஏன் எடுக்கல? சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் சொன்னேன் என்கிட்ட சண்டை போடுறீங்க, ஆனா ஒரு அவங்க உள்ள வரலையே, அவங்க அதுல சூஸ் பண்ண படல பெண்கள் யாருமே, அப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல நானு அவங்கள போய் இதை சூஸ் பண்ணுங்க நான் சொல்ல முடியாது. எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஏன் இதை கேட்கல அவங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ள அவங்க 2 பேரும் சூஸ் ஆயிட்டாங்க. சபரியும் இவரும் கம்ருதீனும் சூஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் போய் குழப்பக்கூடாது. ஓகே,
அதனால நான் அதை விட்டுட்டேன். ஆனால் நான் ஒன்று பண்ணேன், அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்லாம் இவங்கள தான் பண்ணுன்ட்டு அந்த பேண்ட் துவைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அழுக்கு பார்க்கறது, நான் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா அதான் அதில் மெயின். அந்த பக்கெட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, யார் முன்னாடி வைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஃபைனலாக துவைச்ச துணியில் அழுக்கு கம்மியாக இருக்கிறது யாருது, அதை வந்து அதான் சென்சிட்டிவான பாயிண்ட்டு. அது பெண், அதை நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் உள்ள நுழையவே. ஏன் சார் அது வந்து துணி துவைக்கிற சமாச்சாரம்ன்றது அப்படி இல்ல, சென்சிட்டிவா அவங்களால பார்க்க முடியும். ஓகே, இல்ல அவங்க வேற இல்ல முடிவு நாங்க எடுக்கணும்ன்றதா இருக்கணும்ன்றாங்க அவங்க. ஓகே, அதான் முடிவு எடுக்கிற இடமா. ஓகே, சரி சரி சரி, நான் தான் எடுப்பேன், நாங்க தான் எடுப்போம்ன்றாங்க. இந்தாங்க எடுத்துருங்க, ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். அதான் அதுதான் மெயின் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே, டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்த டிசிஷன் வந்து எப்பவுமே பெண்கள் எடுத்தா சரியா எடுப்பாங்க தெரியுமா. ஓகே ஓகே, பெண்கள் டிசிஷன்ல சரியா எடுப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து இடது மூளை வந்து வேலை செய்யும், ஆண்களுக்கு என்னென்னமோ சொல்றீங்க. ஆமாங்க, இடது மூளை அதிகமா வேலை செய்யும். ஓகே, லெஃப்ட். இதெல்லாம் அவங்களுடைய பலம். எதெல்லாம் அவங்களுக்கு பலமா அந்த பலத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணா அவங்க உலகத்தையே ஆளலாங்க. தண்ணிக்கான இழுக்கிறதா பெரிய விஷயம், உலகத்தை ஆளுமா நீன்ற நானு. உலகத்தை ஆளுங்க, உங்களாலதான் அது முடியும். பிக் பாஸ் வீட்ல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு முன்னாடி எவிக்ட்னு சொல்ல முடியாது, அவங்களே வாலண்டியரா வாக் அவுட் பண்ணாங்க நந்தினி. என்ன ஆச்சு சார், அவங்க ஏன் திடீர்னு அவ்வளவு ஆக்ரோஷமானாங்க? இல்ல என்னன்னா அவங்களுடைய கதையிலேயே அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்டோரி சொன்னாங்க. ஆமா ஆமா, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வேக வேகமா வந்து இவ்வளவு அவசரமா கதை சொல்லணும் வராங்களே, எப்படி சரியா சொல்லுவாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரா கதை சொன்னாங்க, அவங்களுடைய லைஃபை பெயின்ஃபுல்லா சொன்னாங்க. ஐயோ நல்லா அழுதுட்டேன், 4-5 வாட்டி கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. பாவம் பெண்களுக்கு எப்பதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்குன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அன்னைக்கு காலையில் என்கிட்ட சார் உங்ககிட்ட பேசணும் சார், எனக்கு கொஞ்சம் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் உட்கார வச்சு நல்லா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன். ஓகே, நீ வந்து செத்த போனவங்களை தூயின்னு சுத்தாத. நேற்று நடந்த சம்பவங்கள்ன்றது செத்த போனோம் இல்லையா, முடிஞ்சிருச்சு. அதை நம்ம பேர் என்ன சொல்கிறோம், இறந்த காலம்னு சொல்கிறோம். எவ்வளோ தமிழ் வார்த்தை பாருங்கள், தமிழை எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் வார்த்தை, இறந்த காலம். இறந்த காலத்தை ஏன் நீ தூயின்னு சுற்றுற, இது நிகழ்ந்து இங்கே வந்துரு. அதை எதையுமே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ப்ரெஷர் அதிகம். ஓகே, அந்த ப்ரெஷர் வெடிச்சிருச்சு ஒரு இடத்துல, வெடிச்சு முடியல. ஆனால் அவங்க போனது என்ன கேட்டால் நல்லது நல்லது நல்லது, ஏன்னா இல்லைன்னா தண்டனையாக மாறிடும். இப்போ தெரியல, அது வெளியே போய் அந்த அம்மா நந்தினி எங்கே இருந்தாலும் தைரியமாக இருமா. எனக்கு பார்க்கும் போது என்ன தோணுச்சுன்னா, நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கும் அங்க இருக்கிற ஆட்களுக்கும் நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு ஜெனரேஷன் கேப் இருந்துச்சோ. ஏமா நான் இருக்கிறதுலே சின்ன பையன் நான் தான்மா, என்ன ஜெனரேஷன் கேப். காலையில் எத்தனை மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சவன் யாரு, ஓடணும். என் கூட எவனே ஓட சொல்லுங்க. ஓகே, இவனே துஷாரியா ஓட சொல்லுங்க, அவனே பின்னாடி வந்துட்டு 5 நிமிஷத்துல உக்காண்டான். எதை நீங்க ஏஜ்ங்கிறீங்க எனக்கு புரியல. இல்ல ஏஜ்னு சொல்லல, ஜெனரேஷன் கேப்ன்றது அதான் எது ஜெனரேஷன் தாட் process சிலதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப அரோராக்கு லவ் சொல்றேன், என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க நான் சராசரி ஆள் இல்லைங்க நானு, புரிஞ்சுங்க. அவ்வளவு எனர்ஜியா இருந்தேன், அப்படியே வந்து டான்ஸ் ஆடினேன். இதை விட யங்ஸ்டர் என்ன பண்ணோம், சில இடங்கள்ல தாட் ப்ராசஸாவே தனித்தனியா தெரியுறீங்களோ. இல்லைங்க, நம்ம சொல்ல வரதை கேட்கிற மனோநிலை அவங்களுக்கு இல்லை. நான் 2 கேமும் ஆடுவேன். எனக்கு ஒரு ஸ்டேஜில் போர் அடிச்சதுன்னு நானே கிளம்பிடுவோமா, சும்மா உட்காந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். இதை மக்களுக்கு சொல்லணும், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், புரியாதவன் நம்மளை காரி துப்புவான், துப்பிக்கும். அது நீ என்ன துப்புல, ஓ மேல நீயே துப்பிக்கும். இதான் மேட்ரு. இந்த கதை சொல்ற டாஸ்க் வந்தப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, கொஞ்ச நேரம் போச்சு, பாரு வந்து இடையில உங்களை குறுக்கிட்டாங்க. அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, அதில் நீங்களே கூட டென்ஷன் ஆனீங்க. அது என்ன நடந்துச்சு? என்னன்னா, எப்பவுமே இந்த கதை சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, மிச்சம் எல்லா இடத்துலையும் ஒரு இந்த கதையாசிரியர்கள், நாங்கள்லாம் கதையாசிரியர், நான்லாம் வந்து இவ்வளோ பெரிய பட வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே நான் கதை சொல்கிறத வச்சு தான். குஞ்சுமோன் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு தராருன்னா டெய்லி ஒரு கதை சொன்னேன். அதை பேசும்போது எனக்கு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. ஏன்னா உங்களை விடுங்க, நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னே வந்து உட்காந்துருக்க, பட் மிச்சவங்கெல்லாம் வந்து இதை கவனமாக கேட்குறான், பிரவீன்காந்த் சார் இதுமா சொல்ல வராருன்னு. அதை கெடுக்கக்கூடாதுல்ல, ஏன்னா அதை ஒருத்தன் புரிஞ்சுக்குவான், அவன் அதுலேருந்து லைஃப் அவன் மாறும், அவனே வேல்யூ பண்ணுவான். நல்லா கேட்டுங்க, இது என்ன தெரியுமா லைஃபு, என்ன நான் வேல்யூ பண்ண முதல்ல நான் வேல்யூ பண்ண ஆரம்பித்தோடனே நான் உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிப்பேன். நான் என்னையே வேல்யூ பண்ணலன்னா நான் எப்படி உங்களை வேல்யூ பண்ணுவேன்? ஸோ இப்போ என்னென்னா, பாரு மாதிரியான ஆட்கள் தங்களையே வேல்யூ பண்ணாதனால தான் அவங்களாம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இந்த மாதிரி தப்புகளை பண்ணுறாங்க. உடனே வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் கதை சொல்கிறேன்னொடனே அது ஏதோ ஒன்று சொல்லிச்சு. ஓகே, ஏதோ ஒன்று சொல்லிச்சு, அது இதுன்னு ஏதோ ஒன்று வேணும்னே ஒரு அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்களா? இல்லை, அவங்க எது எல்லாத்தையும் கண்டென்ட் பண்ணணும். அதான் அவங்க என்ன புரிஞ்சு வந்து கேம் ஆடுறாங்கன்னா, 2 பேருக்கு தான் அங்கே மரியாதை, ஒருத்தர் ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ். லைக் அதான் மார்க்கே போடுறாங்கல்ல, ஹேட்டர் எத்தனை பேர், ஃபாலோவர்ஸ் எத்தனை பேருன்னு. அது அப்போ நம்ம ஹேட்டராக மாறிடலான்னு சொல்லிட்டு
அது எல்லாரையும் ஈட்டர் ஆக்கி விட்டுச்சு. ஓகே சார், உண்மையிலே அதுதான் ஸ்ட்ராட்டஜியா? நம்ம இந்த நெகட்டிவ் சைடு போயிடுவோம், ஏன்னா எப்படியோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கடைசி வரைக்கும் இருக்க போறாங்க. ஆமா, இதுதான் நம்ம முந்தின பிக் பாஸ் வரைக்கும் பார்ப்போம். நம்ம நெகட்டிவா நின்னுடுவோம் கடைசி. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அவங்க யார் போனாலும் வம்பு வளர்க்கணும். அது ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கோ பாக்குறவங்களுக்கோ பாக்குறவங்களுக்கு பாரு மேல வெறுப்பு வந்துடும். அதான் அது வருதுல வந்துச்சு. என்ன இங்க கிளாப் பண்ணோம், நாங்க ஒவ்வொருத்தரா போய் கிளாப் பண்ணோம் இல்லையா, வெளியும் கிளாப் பண்றாங்க. விஜய் சேதுபதி சார் கூட இருக்காங்க இல்லையா, அவங்களும் கிளாப் பண்றாங்க. அப்ப என்னன்னா அதுக்கு தெரியுது நம்மள நெகட்டிவா தான். ஆனால் வெறுத்தாலும் நான் அதுல நம்பர் 1 இருக்கணும். இப்ப எப்படி நெகட்டிவ்ல நான் நம்பர் 1 வரணும். ஓகே ஓகே. என்ன பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே வரட்டக்கூடாது. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸுக்கு 2 இருந்தாதான் சுவாரஸ்யம். எல்லாம் நல்லவங்களா இருந்தா ஹலோ வணக்கம் வாங்க காந்தி எப்படி இருக்கீங்க புத்தர்னு இருந்தா அந்த இடத்துக்கு அங்க இப்படிதான் இருக்கணும். அதான் கேம். சரி, அதுல நீ எப்படி நல்லவனா இருக்குன்றதுதான் கான்செப்ட். அந்த அதர் ஹேண்ட் திவாகர் முன்னாடி நமக்கு இங்க வெளியிலயும் சரி உள்ள போனோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, வெளியில போகும்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. ஏன் திவாகர் அனுப்புனீங்க? உள்ளேயுமே பிரவீன் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், அவருக்கு என்ன இது இருக்கு நீங்க இங்க அனுப்புனீங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து அவரை அதை சொல்லி நாமினேட்டே பண்ணாங்க ஆதிரை. இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது அந்த முதல் வார முடிவுல எல்லாருமே அவருக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருப்பாங்கன்னு உள்ள சொல்றாங்க. அதே மாதிரி வெளியில கைத்தட்டு வருது. உண்மையிலேயே திவாகர் அவருக்கு வந்து அந்த அந்த இது மாறிடுச்சா ஐடென்டி? அதெல்லாம் மாறாது. என்னன்னா அந்த அகாடமின்னு நடிக்க கற்றுக் கொடுத்தாரு இல்லையா, நடிக்கிறதுக்கு நான்லாம் வந்து சொதப்ப போகிறாருன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் ஒரு 4 ஆக்டிங் மட்டும் திருப்பி பண்ணுவார், சிவாஜி மாதிரி, அப்புறம் அந்த கத்தி அப்படின்னு 2 4. இவர் எப்படி இத்தனை பேருக்கும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு 10-15 பேருக்கு என்னமோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டார், நல்லாவே சமாளிச்சார். அப்போ எங்களுக்கு அவர் மேலே ஒரு அட்டென்ஷன் வந்தது. பரவாயில்ல, நாங்கள் நல்லா பாராட்ட ஆரம்பித்தோம்ல, அது வந்து மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்கெல்லாம் பாராட்டுறாங்கன்னா அப்போ அந்த ஆள் நம்ம பண்ணுறாங்க. அந்த ஒரு இடம் தான் அந்த ஆள் யூஸ். மிச்சம் எல்லாத்துலயுமே நான்சென்ஸ். இன்னொன்னு இருக்கே சார், மற்ற கண்டஸ்டன்ஸை விட, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, மற்ற கண்டஸ்டன்ஸை விட திவாகர் பரவாயில்லங்கிற ஒரு கருத்தும் வருதுல்ல. அது யாரா இப்ப மேபி நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா மேபி கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கு திவாகரோட என்ன கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் ஓடியான்ட்டேன். கடவுளே வேணவே வேணாம். ஓகே இல்லையா, எனக்கு அந்த நிலை வேணவே வேணான்ட்டு தான் அதுல இருந்தா நான் ஒதுங்கியே போனேன். ஓகே, குட் குட் குட். ஸோ என்னன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, யோ நீ யாரு ரட்சகன் படத்தை எடுத்துட்டு ஜோடி படத்தை எடுத்துட்டு நீ போய் அவங்க கூட சரிகிசமா நின்றுட்டு இருக்க அப்படின்னு தான் சத்தியமா சொல்லுவாங்க. ஓகே ரைட். அந்த பேர் நம்ம வரக்கூடாது. நான் வந்து உங்களை எங்கேயுமே பயந்து பார்த்ததே கிடையாது. திவாகர் இல்ல என்ன வெளியே இருக்கிறவங்க வந்து கமெண்ட் போடுவாங்க, அவர் பண்ணாம நீங்க பண்ணுங்கன்னு அதான் வந்து நிற்கும். ஐயோ, இப்போ எனக்கு கம்பேர் பண்ணுவான், திவாகர் பெட்டரா பிரவீன் காந்தி பெட்டர், தேவையாது. அப்படியே உங்க நிரம்பெல்லாம் புடைச்சுக்கவே சார். அந்த மாதிரி நாகார்ஜுனுக்கு புடைத்த நரம்பு பிரவீன்காந்துக்கு பிரளயமாக ஆயிருக்கும். அது பிக் பாஸ் ஹவுஸ் பிரளயமாயிருக்கும். இன்னொரு ஒரு கருத்தும் இருக்கு சார். போன சீசன் வரைக்குமே வந்து நிறைய தெரிந்த முகங்கள் இருந்தாங்க, நிறைய ஃபெமிலியரான சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அந்த மாதிரி 1-2 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி. பட் இங்க வந்து மொத்தமாவே அது என்னோட ஒரு பேட் லக். எனக்கு மேபி சினிமாக்காரங்க ஒரு 4-5 பேர், டிவி சீரியல்ல கொஞ்சம் 4-5 பேர் அப்படி கலவையா இருந்திருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் அவங்களோட நெருங்கி நான் பண்ணுவேன், அவங்களும் புரிஞ்சு பண்ணிருப்பாங்க. இப்ப ரஞ்சித் சார் உதாரணத்துக்கு, போன வாட்டி ரஞ்சித் சார் இருந்தார்ல, எனக்கு ரஞ்சித் சார் இருந்திருந்தா இந்த வாட்டி சண்டை வந்திருக்கும், ஹெல்த்தியா வேற மாதிரி. ஆனா எனக்கு அவர் கூட இப்போ ரஞ்சித்தும் பிரவீன் காந்தியும் மோதல்லாம் நல்லா இருக்கு. திவாகருக்கும் பிரவீன் பாருங்க, சொல்லும் போதே சிரிக்கிறீங்க பாருங்க. இல்ல புரிஞ்சிருச்சு சார். ஓகே, சமீபத்துல ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்சி அவருமே வந்து ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு, பெட்டிஷன் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு. சில பேர் வந்து இங்க வெளியில இருக்கிற இந்த சோசியல் மீடியால கொஞ்சம் தவறா இந்த மாதிரியான வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்ப பிக் பாஸ்குள்ள இருக்காங்க. அவங்கள பார்த்து வெளியில இருக்கிறவங்க ஓ இப்படிலாம் பண்ணா, இது வந்து அவருன்னு இல்லை, பொதுவான நிறைய பேரோட கருத்தாவே இருக்கு. இப்ப நம்ம பிக் பாஸ்குள்ள போனோம்னு நான் நினைக்கிறேன்னா இந்த மாதிரி பண்ணா கூட உள்ள போயிடலாம் போல இருக்கே. அதுல வழிகாட்டுதல் இருக்கு. அதுல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ஒரு அக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க இப்ப பிக் பாஸ்குள்ள இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இல்ல வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி ஆட்களை உள்ள தூக்கி போடும் போது இது எப்படி ஒரு கரெக்டான ஒரு சமுதாயத்தோட பிரதிபலிப்பு தானே பிக் பாஸ், அது எப்படி ஒரு கரெக்டான பிரதிபலிப்பா இருக்கும்? ஒரு ஆங்கிள் கரெக்ட். நீங்க வந்து வேல்முருகன் ஏத்திருக்காரு. அப்போ பிக் பாஸோட கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேங்க. பிக் பாஸ்ங்கிறது சமுதாயத்துக்கு வேணுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்றது நான் வந்து அக்செப்டடு. ஆனால் பிக் பாஸ் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, பிக் பாஸுங்கிறது உங்களை விழிப்புணர்வாக மாற்றுது. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லை, பார்க்குற எண்ணையும், ஓ நம்ம உஷாராக இருந்தால்
நம்ம வந்து ஜெயிக்கலாம், நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால் என்னென்னா இது எதை சொல்ல வருதுன்னா, வாழ்க்கையில் நீ உஷாராரு, ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு, அது கர்மாவாக மாறுது. நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு நல்லது தரப்படுது, கெட்டவனாக இருந்தால் தண்டனை தரப்படுகிறது. இதுதான் பிக் பாஸ். கரெக்டா? அதாவது அவங்க ஸ்ட்ரக்சர் கரெக்ட் தான், அருமையான. இந்த வாட்டி ஆட்களை பிடிச்சதுல மட்டும் ஒரு பெட்டரா தப்பாயிடுச்சு அப்படின்றது. இப்போ மேபி வைல்ட் கார்டில் வந்து சிலர், நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு 2 வாரத்திலேயே பெரிய பெரிய செலிபிரிட்டி இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியல இவங்க எவ்வளோ தொலைவு ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுவாங்கன்றது. ஏன்னா ரிப்பீட்டடாக இருக்கு, இந்த சண்டை வந்து ரிப்பீட்டடாக இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அவங்க ரியாக்ஷனு, அவங்க பண்றதெல்லாம் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் போர் அடிச்சு. ஆமா, அப்போ தே ஹாவ் டு சேஞ்ச். ஆமா, 8 சீசனா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வெரைட்டி தேவைப்படும்ல எங்களுக்கு. ஸோ நிச்சயமா எனக்கு என்னமோ நீங்க எவிக்ட் ஆவீங்கன்னு நீங்க நினைக்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு ஏமாற்றமா இருந்துச்சோ. நான் தான் ஃபர்ஸ்ட் டேவே சாரின்ட்டேன், நாமினேஷனுக்கு சாரின்ட்டேன். இளைஞர்கள் விட்டு கொடுக்குறேன்ட்டானாலும் மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் டே என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன? இளைஞர்களுக்கு விட்டு, அதை தான் பிடிச்சிக்கிட்டான் அவன். விக்கி என்னை வந்து நாமினேட் பண்றதுக்கு அதை பிடிச்சிக்கிட்டான். ஓகே, இவரு சார் தான், அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு என்ன அங்க இருந்தே கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப நான் தான் விட்டு கொடுக்குறேன். இது ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பிக் பாஸ்ல. நீங்க எல்லாரும் பேரும் தப்பா சொல்றீங்க. எதுக்கு சரியா சொல்லணும்? எதுக்கு சரியா சொல்லணும்? யாராவது சரியா நடந்துக்கிறாங்களா? யாராவது சரியா நடந்துக்கிறாங்களா? அப்புறம் எதுக்கு நான் சரியா சொல்லணும்? ஓகே, என் பேரை மாற்றி சொல்லிக்கோ. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையே. ஏன்னா வந்து பாரு பேரை வந்து மாயான்னு சொன்னீங்க. தப்பு. அப்புறம் அது மாயா வேலை தானே பண்ணு, அது ஒழுங்கான வேலை பண்ணு. திவாகர சுதாகர்னு அதுவே அதிகம். ஸோ இல்லை, அது ஒரு சும்மா ஒரு ஃபன்னாக தான் சொல்ல வந்தேன். அதான் இங்கே வரும்போது யூஸ்வலாகவே வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க எலிமினேட் ஆகி போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்றும் கூடி அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறது தான் வந்து கலாச்சாரமே பிக் பாஸோட வீட்டில். நீங்கள் யாரையுமே கிட்ட சேர்க்கல. வினோத் நினைக்கிறவங்கள தொடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு. அது ஒரு விதத்தில் வந்து பாசிட்டிவாக பார்த்தாலும் இன்னொரு விதத்தில் வந்து அவர் அதை ஏத்துக்க முடியல, அதனாலதான் அப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. இல்லையா? இப்ப என்ன தோணுது? நீ பிக் பாஸ்ல போனது பெரிய விஷயம் இல்லை, பிக் பாஸை விட்டு வந்தீங்க பாருங்க, அதான் பெரிய விஷயம். ஏன்னா உங்க கூட சக ஆளுங்க, நான் எல்லாரையும் எல்லா மனிதனையும் நம்ம வேல்யூ பண்ணோம். அவங்க வேற மைண்ட் செட்ல இருக்காங்க. நான் மனிதர்களை தப்பா சொல்ல, ஏன்னா ஒரு மனிதனை குறைச்சி சொல்ற உரிமை இன்னொரு மனிதனுக்கு கிடையாது. அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் சொல்ல வரதை அவங்க ரிசீவ் பண்ண தயாரா இல்லை. இல்ல, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து தோக்கல, நான் ஜெயிச்சுட்டு தான் போறேன். ஆக்சுவலா எவிக்ஷன்றது வந்து ஒரு தோல்வி தானே அந்த இடத்துல. அதனாலதான் விஜய் சேதுபதி புலம்புனார்ல. ஆமா, எனக்கு புரியல. உட்காந்துட்டு புலம்ப வச்சுட்டு விஜய் சேதுபதி புலம்ப வச்சுட்டு வந்துட்டேன். இங்க இருக்காங்க, நான் தான் இவர் வெளியே இப்ப எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு, நீங்க உள்ள இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களான்னு அவர் சொல்லிட்டு போனாங்க. ஓகே, ஸோ அதுதான் நான் இந்த இவ்வளவு நாள்ல கத்துக்கிட்டது. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணு. ஓகே, ஏன்னா அந்த இடத்துல யாருமே உள்ள சேர்க்காம நீங்க இந்த கதவு தரணும். இல்ல, நான் வெளியே வந்ததுக்கான வரும்போது அப்படி பிஹேவ் பண்ணதில்ல. ஒரு 2-3 பேருக்கு நான் ஆனர் பண்ணிட்டு வந்திருக்கணும். அது தப்பா இல்ல காரணம் சொல்றேன், கனியம்மா. ஆனா அந்த வந்ததுல கனி காணும். ஏன்னா நான் போறது மேபி ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகி அவங்க வரலன்னு நினைக்கிறேன், வெளியே வரல. நான் பார்த்ததுல அந்த அம்மா தெரியல. அதே மாதிரி வினோத் கொஞ்சம் என்கிட்ட ஒரு க்ளோஸாவே இருந்தாரு. அதே மாதிரி இவரு நம்ம பிரவீன் ராஜ் அவர்லாம் நல்லா க்ளோஸாக இருந்தார். ஒரு 3-4 கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் தான். அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னா, அவங்களுக்கு மட்டும் நான் போய் பேசணும்னு வச்சுங்களேன், மிச்சம் எல்லாருமே காண்டாகும். இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, சிலர் பிடிக்காம இல்ல டோட்டலாவே. நான் எனக்கு என்னன்னா, அவங்க முகத்துல என்ன தோல்வியாளனா கன்வெர்ட் பண்றாங்க. என்ன சார் உங்களை போய் அனுப்புறாங்க, கஷ்டமா இருக்கு சார், இப்படி வருதுங்க எல்லாம். அப்படியா? ஆமாமா, அப்படியே தவிக்குது. என்ன சொன்னா மக்கள்கிட்ட அப்படியே ஒரு நாட்டு அப்படின்னு அப்படியே அதுக்கு நீங்க பலியாயிடக்கூடாதுன்னு யாரையும் உள்ள சேர்க்கல. அதுதான். ஓகே, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இது அவரோட செகண்ட் சீசன். இது வரைக்கும் கமல் சார் தான் வந்து பயங்கரமா அதை இது பண்ணிடுறாரு. இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. இப்போ செகண்ட் சீசன்ல நிறைய பேர் சொல்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணாரு, எல்லாரையுமே கொட்டாய் விடும் போது திட்டினாரு, ஒருத்தவங்க எந்திரிக்கல அப்படின்றதுனால திட்டினாரு. நிறைய உங்களுமே கூட சார் ஒழுங்கா சொல்லுங்க சார், கரெக்டா சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டாரு. அப்படின்னும் போது அவரோட ஹோஸ்டிங் கரெக்டா இருந்துச்சா? ஆதிக்கம் பாதிக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆதிக்கம் கூடாது. விஜய் சேதுபதி சார் வந்து போராடி இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் இந்தியா பர்சனாலிட்டி. ஒரு ஷாருக்கான் படத்தில் அவர் வந்து வில்லன். அதெல்லாம் பெரிய அசுர வளர்ச்சி இல்லையா? நம்ம பாராட்டி தலைவணங்க வேண்டிய வளர்ச்சி. ஆனால் இந்த 20 பேரில் நாளைக்கு ஒருத்தன் அப்படி வருவானே. நாளைக்கு துஷார் வரலாம், ஒரு XY வரலாம். அவன் உன் மேலே வெறியிலரில் இருப்பான். ஏன்னா அன்றைக்கி அவர் அவமானப்படுத்திட்டாருலாம் இருப்பான்.
அவனை எங்கேயும் நீங்கள் திருப்பி கிராஸ் பண்ண வேண்டியது வரும் லைஃப்பில் இல்லையா? பட் இன்னைக்கு தேதிக்கு அவர் பிக் பாஸ் அந்த ஹோஸ்ட்னும் போது அவருக்கு ஒரு இது வேணும்ல சார்? இருக்கட்டுங்க, ஒரு ஹோல்டு இருக்கணும். கமல் சார் இருந்தார்ல. இல்லை, கமல் சார் வந்து அவரு லைக் ஏஜாகவும் சரி எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி ரொம்பவே அதிகம். இவர் வந்து உங்களை நீங்கள் ஆல்ரெடி குற்றவாளி, என் முன்னாடி இருக்கிற குற்றவாளி, நான் சொல்றது மட்டும் கேளுங்கன்றா அந்த ஆதிக்கம் தான் அதிகமாக. அது 20 பேர் மேலேயும் இருக்கும். 20 பேர் மேலேயும் இருக்கு. 19 பேர் இப்போ 19 பேர் மேலேயும் அது காட்டினாரு. அப்படி காட்டக்கூடாது. என்னன்னா அவர் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காருன்றது அது கரெக்டு. ஆனால் ஒரு லவ்வும் சேரணும். ஏன்னா பாவங்க, ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன விட்டுருங்க, மிச்சம் 18 பேரும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்காங்க. அரோராலாம் அழுதுட்டாங்கல்ல, நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களா, எல்லாரும் நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவாங்களாங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸில் இருக்காங்க. அப்போ அவங்கள நீங்கள் மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க குற்றவாளியாக இருந்தாலும் நாங்கள் எப்படி வேணால் சண்டை போட்டுக்குவோம், எங்களுக்கு கேம், நீங்கள் ஜட்ஜு, நீங்கள் எங்களை ஒரு குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஓகே, எங்கள் குற்றங்களை நீங்கள் குழந்தையாக தான் ஹேண்டில் பண்ணணுமே தவிர குதறி எடுக்கக்கூடாது. அவர்கிட்ட அந்த குதறி எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பேசிக்காக விஜய் சேதுபதி நல்ல மனுஷங்க, நல்லா கேட்டுங்க, இஸ் அ வெரி குட் பர்சன். எனக்கு பர்சனலாகவே அவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு வரைக்கும் எனக்கு தெரியும். ஓகே, அதனால் அதெல்லாம் ஓகே. ஆனால் சபைக்கு வரும்போது மேபி அவரை யாராவது தப்பாக டியூன் பண்ணிட்டாங்களா, இப்படி தான் பண்ணணும்னு யாராவது சொல்லிட்டாங்களா, அதை அவர் பண்ணுறாரா தெரியல. இல்லை, ஆதிரையெல்லாம் வந்து அவங்க 2-3 இடங்கள்ல வந்து பிக் பாஸே வந்து அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க. ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து இது ஒரு இதுவா கொடுத்துருப்பாங்களோ, அவங்க பிக் பாஸே இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்க அவங்கள கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க. இருக்கலாம் சார். ஒரு ஆதிரை கிட்ட பண்ணலாம், ஒரு ஆதிரை கிட்ட முன்மாதிரியா எல்லாரையும் பண்ணக்கூடாது. ஆமா, கமருதீன் கொட்டாய் விடும் போது பண்ணாரு, இப்ப திவாகரை பண்ணாரு, எல்லாரையும் பண்ணாரு. சோ அது வேண்டாம்னு நினைக்கிறேன். மென்மையா இருக்கலாம். இப்ப பாரு, அவரு இன்னொன்னு பார்த்தேன், நல்ல டயலாக்லாம் நல்லா பேசுறாரு, பஞ்ச் லைன்லாம் டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு, நல்லா டைமிங் நல்லா இருக்கு அவருக்கு, எல்லாமே ஹேண்ட்லிங்லாம் ஓகே. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் வேணும், சாஃப்ட் கொஞ்சம் அப்படி. ஏன்னா அங்க இருக்கிற சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு பாவம். அவங்ககிட்ட நீங்க ஆடை காட்டாதீங்க, ஏன்னா சாப்பாடு சரியா கிடைக்கிறது இல்லை. புரியுதா? ஒரு அந்த டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்களுக்கு நல்ல சாப்பாடு, இவங்களுக்கு இல்லை. அப்போ அந்த 13 பேர் காண்டில் இருக்கான். கமல் சார் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்னொன்று இருக்குது, கமல் சார் அவரோட மெச்சூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, அவர் அதை இது பண்ணுவார். இவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மேன் தான். இவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. ஏங்க ஒரு ஹிந்தி படத்தில் போய் ஷாருக் கான் படத்தில் வில்லனாக நடிக்கிறது சாதாரண விஷயம். 1000 கோடி கலெக்ஷன், அதெல்லாம் நம்ம சாதாரண ஆள் கிடையாது. விஜய் சேதுபதியும் பெரிய ஆள் தான். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் எபிசோடுறதுனால இப்படி இருக்கலாம், அடுத்து நம்மளோட மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் இவங்க சரி வருவாங்கன்னு அவர் ஏதாவது மைண்ட் ரீட் வச்சிருக்கலாம், தெரியல எனக்கு. மேபி அது வர பெட்டர். நான் சில கொஸ்டின் சொல்கிறேன், நீங்கள் அது யார் கரெக்டாக இருப்பான்னு ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். யார் வந்து அங்கே ரொம்ப ஜென்யூனாக இருக்கா பிக் பாஸ்குள்ள? கனி. ஏன் அப்படி? அந்த கேமாக இல்லாமல் ஒரு குடும்பமாக இருக்குது அந்த அம்மா. எல்லார்கிட்டையும் மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க அக்கா மாதிரி தான் பிஹேவ் பண்ண. கனிவாக இருக்காங்க. அப்படி கனிவான கனினே நான் பட்டம் கொடுத்துட்டேன். ஓகே, ஆனால் இப்போ ரீசெண்டாக 2 நாளாக அவங்க வந்து நிறைய இதுக்கு வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, கரெக்டான சத்தம் போடுறாங்கன்றது இப்போ 2-3 நான் இருந்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகே, யார் வந்து பக்கா கேம் பிளேயர்? கேம் தான் அவங்க 24/7 பாரு. அப்படியா? குட்டா பேட் சைட் இல்லையா? வெரி பேட் சைடில், பேடெல்லாம் இல்லை. பேடுன்றதுக்கு சக்தி இருந்தால் அது அழுவும். என்ன போய் வெறும் கம்மியாக சொல்கிறேன், நல்லா சொல்லு. ஓகே, யார் வந்து ஆர்வக்கோளார்? எனக்கு தெரியும் இது யார் சொல்ல போறீங்கன்னு. இவன் தான், கமருதீன் தான். அப்படியா? ஓகே ஓகே, இவனை விட்டுருங்க. யாரு? நான் அது கூட நான் சொல்ல தயாரா இல்லை. யாரு? நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்களோ அவரை, திவாகரை சொல்லுவீங்க. அது கூட அவரை செலக்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு, அது அப்படிலாம் ஒன்று காட்டி என்னத்த பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. யாரு வந்து உள்ள வந்து எஸ்ஐயா இருக்காங்க, சும்மா இருக்காங்க? நான் பார்த்த வரைக்கும் ஆதிரை. பெருசா இது பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா அப்சராவுமே நிறைய அப்சராவும் நான் சொல்ல வந்தேன், ஆனாலும் அது தொடப்பத்தை எடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க. பெருக்க சொல்றாங்க, நான் பெருக்கிறேன். துடைக்க சொல்றாங்க, நான் துடைக்கிறேன். அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தது. இது அது கூட பண்ணல. ஓகே, யாரோட ஆட்டம் க்ளோஸ் முடிஞ்சது? அவங்க சும்மா இருக்காங்க உள்ள. ஆதிரை தான் எகன். என்ன சொல்றீங்க? அவங்க இப்போ லவ், அது அந்த ஆங்கிள் வழியிலாம பண்றாங்க. கண்டென்ட் எதுவுமே நம்ம பண்ணலன்னு சொல்றாங்க, சரி லவ் பண்ணலாம். ஓகே, அப்படிதான். மக்கள் ஃபேவரட் பையன் தான் துஷார். ஓகே, ஏன்னா அவருமே நிறைய எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கு. என்னவா இருந்தாலும் பையன் தான் அடிக்கிறான். என்ன சொல்ற டைட்டில் வின்னே சொல்றேன், அந்த பையன் தான் அடிப்பான். யாரு பயந்தாங்கோலி உள்ள? பயந்தாங்கோலி யாரு? விக்கி என்கிற விக்கல். ஏன்? அது ஓவர் ஆக்டிங். அது அப்படியா? செம்ம ஆக்டிங். அது இல்ல, நல்ல எல்லாமே ஆக்டிங். நல்ல விதமா சொல்றீங்க? கெட்ட விதமா? ஓகே, ஏன் எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியும், இனிமே தான் தெரியும். அப்படியா? இதே 24/7 வராதது நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரியும், உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ரொம்ப பாய்சன். ஓகே, யார் வந்து நடிப்பு அரக்கன்?
அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் வந்து பிக் பாஸ்குள்ள கேக்குறேன், நாங்க பொதுவான கருத்தா கேட்கல. உள்ள வந்து நடிச்சு தள்ளுறாருப்பா அவரு, எது கேட்டாலும் நடிக்கிறாருப்பா அப்படின்னா. அதுவும் அவன் தான் வரான், விக்கி தான் வரான். எனக்கு பார்த்து ஓவர் ஆக்டிங் எல்லாமே போய். ஓகே, நீ நடிக்க கூட லாக்கி இல்ல அந்த அளவுக்கு யாருமே இல்லை, ஏன்னா எல்லாம் நடிக்குதுங்க, எல்லாமே எல்லாம் பக்காவான இல்ல நடிச்சு மாட்டிக்கவங்க, இப்படி இப்படி ஆக்கிக்கலாம். அது மாட்டினாலும் நடிக்கிறாங்க. ஓகே, நீ யாரு நடிச்சு பயங்கரமா பங்கமா மாட்டிக்கிறேன்னா யார சொல்லுவீங்க? கம்ருதீன் தான். கம்ருதீன். ஓகே ஓகே, உங்களோட ஃபேவரட் ஒரு 3 பேர்னா யார் சொல்லுவீங்க? இவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் நிப்பாங்க. கனி மேடம் ஓகே, நம்பர் 1, துஷார் நம்பர் 2. இவர் வந்து எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அங்கே இருக்கிற கூட்டத்தில் என்டர்டெயின் கண்டென்ட் கொடுக்கறதுனால திவாகரும் அப்படி வருவார். ஓகே, ஸோ 3 பேர் இவங்க உங்களோட டாப் 3. ஓகே, சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிக் பாஸ்ல வந்து திரும்பி நீங்க போய் உங்களோட முடிஞ்ச சில விஷயங்களை நீங்க பண்ணணும் நாங்க நினைக்கிறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம பார்ப்போம். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.